நம் உடலில் உள்ள நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கிறது. ஆதலால் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்ற தாவரத்துடைய பெயர் காட்டு புகையிலை அப்படின்னு சொல்லக்கூடிய புகையிலை இனத்தை சேர்ந்த ஒரு வகையான புதர் செடி வகை தாவரம். இந்த காட்டு புகையிலையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு அதிகமான மருத்துவ ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு தாவரமாக இது இருக்கிறது. எந்த வகையான மருத்துவ ஆராய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் இந்த காட்டு புகையிலையை உபயோகப்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு ஒரு கேள்வியாக, அதற்கு விடை தேடுவதற்காக நிறைய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. சீன மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, இந்த காட்டு புகையிலைக்கும் மூளையில் ஏற்படுகின்ற புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும் இந்த காட்டு புகையிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறை கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது. காட்டுப்புகையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு தேநீர் போன்ற ஒரு விஷயத்தை ஒரு நாளைக்கு 12 முறை அப்படிங்கிற மாதிரி புற்றுநோயாளிகளுக்கு கொடுக்கின்ற வழக்கம் இன்றைக்கும் சீன மருத்துவத்தில் இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுப்பு ஒரு 50 வயது ஒரு ஆண் அடையும் போது தானாகவே என்ன ஆகுதுன்னா, அதில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் அது ஒரு கட்டி போல மாறிவிடுகிறது, அல்லது சில நேரங்களில் புற்றுநோய் கட்டியாக மாறிவிடுகிறது. சீன மருத்துவத்தில் குறிப்பாக இந்த ஆராய்ச்சி ஏன் நடக்குதுன்னா, அந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ப்ராஸ்டேட் கட்டிகள் ஏற்படும் போது இந்த காட்டு புகையிலிருந்து சுத்தப்படுத்தி எரித்து எடுக்கக்கூடிய ஒரு சாம்பலை அந்த காட்டுப்புகையிலுடைய தேநீருடன் கலந்து மருந்தாக கொடுக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இன மக்கள், ஒரு குறிப்பிட்ட குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சீன மக்களுக்கு வழக்கமாக வருகின்ற புற்றுநோயை விட ப்ராஸ்டேட் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதற்கேற்றாற்போல் அதிகமான பேருக்கு புற்றுநோயும் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய குணம் பார்த்திங்கன்னா, அவர்கள் மாடர்ன் மெடிசன் சம்பந்தப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்வதை விட அதிகமாக இந்த காட்டுப்புகையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கஷாயத்தையும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலையும் உபயோகப்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு மருத்துவ குழு அந்த குறிப்பிட்ட கிராமத்திற்கு விரைந்து அந்த இடத்தில் இருப்பவர்களை அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்தபோது, வழக்கமாக கொடுக்கின்ற அறுவை சிகிச்சை கீமோதெரப்பியை விட காட்டுப்புகையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் மற்றும் அதனுடைய தேநீர் நன்றாக வேலை செய்வது உறுதி செய்யப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி முடிவுகளும் அதை உறுதி செய்தன. அதன் பிறகு மற்ற புற்றுநோய் ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டுப்புகையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை வேறு எந்த வகையான புற்றுநோய்க்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தபோது மிக அதிகமான பலன் கிடைத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும் வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் இருந்ததை கவனித்தார்கள். அதனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் சம்பந்தப்பட்ட சிகிச்சை முறையில் அவர்கள் வழக்கமாக செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட சிகிச்சை செய்தாலும் கூட இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படும் போது காட்டுப்புகையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தேநீரையும் காட்டுப்புகையிலை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், ஆல்கலின்னு சொல்லுவாங்க, க்ஷாரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு க்ஷாரமாக கொடுக்கக்கூடிய மருந்தையும் சேர்த்தே கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, காட்டுப்புகையிலை சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. பாரம்பரிய மருத்துவத்தில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, அமிலத்தன்மை இருக்கக்கூடிய எண்ணெய் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, க்ஷார கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில நோய்களுக்கு அந்த நோய்களை உண்டாக்கக்கூடிய திசுக்களை நேரடியாக வேகமாக குறைப்பதற்கு கூடிய சிகிச்சை முறை. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காட்டு புகையிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் அதை நல்லெண்ணெயிலிட்டு நெய்யிலிட்டு பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு திரவம், அதை உடலில் இருக்கக்கூடிய
அந்த பகுதியில் எல்லாம் நன்றாக தேய்த்து, குறிப்பாக சோரியாசிஸ் நோய் இருக்கக்கூடிய, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய, அல்லது அக்கின்னு சொல்லக்கூடிய பரவுகின்ற வேகமாக இருக்கக்கூடிய நோய் பகுதிகள் எல்லாம் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு ரோஜா இதழ்களை கொண்டு கொதிக்க வைத்த அந்த தண்ணீரில் குளிக்க வைக்கின்ற ஒரு சிகிச்சையை செய்கிறாங்க. இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட தழும்புகள் முழுமையாக மறைந்து போகிறது மட்டுமல்லாமல் தோலில் நிறைய வகையான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் சோரியாசிஸ் நோய்க்கு வெளிப்புறமாக கொடுக்கக்கூடிய சிகிச்சைகளில் பார்த்திங்கன்னா இந்த காட்டு புகையிலையிலிருந்து எடுக்கக்கூடிய, பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த க்ஷார தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் உபயோகப்படுத்துகின்ற ஒரு மருந்தாக கூட இது இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களில் ரொம்ப குறிப்பான ஒரு நோய் ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய பிரைமரி காம்ப்ளெக்ஸ், குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பிரைமரி காம்ப்ளெக்ஸ் நோய். இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பிரைமரி காம்ப்ளெக்ஸ் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறையேனும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழல். அந்த மாதிரி கொண்டு செல்லும்போது கூட அந்த குழந்தைகள் படுகின்ற வேதனையை குறைக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடிவதில்லை. வாரத்திற்கு 2 முறை 3 முறை அவர்களுக்கு நெபுலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சுகளை இலகுவாக்கக்கூடிய மருந்துகளை நேரடியாக அவர்களுடைய நுரையீரலுக்குள் செலுத்துகின்ற ஒரு சிகிச்சை. இந்த சிகிச்சை தான் இன்றைக்கு அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் இந்த சிகிச்சையினால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள் இருந்தாலும் கூட நீண்ட நாளைக்கு இந்த சிகிச்சையே நாடி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு இருக்கிறது. நிறைய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நெபுலைசேஷன் யூனிட்டை வீட்டிலேயே வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல குணமளிக்கக்கூடிய மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காட்டு புகையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 5 கிராம் நெய், 5 கிராம் தேன், இதில் காட்டு புகையிலை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் ஒரு 125 500 மில்லிகிராம் வரை கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக வைத்திருக்கிறார்கள். நம்ம கூட நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், ஆஸ்துமா நோய்க்கு அந்த இடத்துக்கு போனால் ஒரு மாதத்துலேயே குணப்படுத்துகிறாங்க, ஒரு 5 நாட்களில் குணப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் காட்டு புகையிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தேன், நெய், காட்டு புகையிலிருந்து எடுக்கக்கூடிய க்ஷாரம் இவற்றை கலந்து கொடுக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட ஆஸ்துமா நோயாக இருந்தாலும் அது மிக வேகமாக குணமாவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, காட்டு புகையிலையை பொறுத்தவரையிலும் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கும் சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஆஸ்துமா நோய்க்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.